பேக் ஸ்டேஜ்ல குந்தர் நிக்கில் அடிச்சா பார்த்து அடுத்த வாரம் கோடி ரோட்ஸ்க்கான மேட்சை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் செமி ஜெயின் ரிங்குல வர்றார். ரிங்குல வந்து இங்க நான் ஐரோப்பாவில் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த சில வாரமா நான் இங்க இருக்கிறேன். ஆனா இங்க எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க என்ன பேச வந்திருக்கிறோன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்ச நேரத்துல கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே கோடி ரோட்ஸை பார்த்து செமி ஜெயின் கேட்கிறார், நீ என்னோட நண்பனா இருந்தா பேசலாம், நீ அமெரிக்க நைட்மேரா வந்திருந்தா இங்க பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அமெரிக்க நைட்மேரா வந்திருந்தா ஒரு நேர்மையான உரையாடலை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு கோரிக்கு. அதுக்கப்புறம் கோடி, நான் உனக்கு பலமுறை உதவி செஞ்சிருக்கேன், அதுக்காக மீண்டும் மீண்டும் நீ எனக்கு விலை கொடுக்க நேரிடும். சில வாரங்களுக்கு முன்பு குந்தர் உன்னை கழுத்து நெரிக்கும் போது நான் ஏன் உன்னை கண்டுக்காம போனேன்னா, உனக்கு உதவாம போனேன்னா, நான் அந்த இடத்துல மோசமான நபரா உணர்ந்தேன், அதனால என்னால உதவ முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போன வாரம் பாத்தீங்கன்னா நான் உன்னை கந்தர்ட்ட இருந்து காப்பாத்தி விட்டேன், ஆனா நீ எனக்கு கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னையே அட்டாக் பண்ணி இருக்கிற, என்னை அட்டாக் பண்ணிட்ட, என்னை அடிச்சு போட்டு நீ போயிருக்கிற, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் உன்னை எப்படி நம்புறது கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றத கோடி ரோட்ஸ் புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செமிஜெயினை பார்த்து கோடி ரோட்ஸ் சொல்றாரு, நீனும் சிறந்த மல்யுத்த வீரர்கள் ஒருவர்ன்றது எனக்கு தெரியும், ஆனா இது ஒரு பொதுவான ஸ்டேஜ், இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பேசணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிசல் மீடியாவில் நீ 40 நீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண தெரியுமா கோடி, அப்போ வந்து ரிங்கில் இருந்தவங்களோட சந்தோஷப்பட்டதுல நானும் ஒரு ஆள் அப்படின்றத நீ மறந்துடக்கூட, அதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டதுல நான் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோ. உன்னோட வெற்றி பயணத்துல பொறாமப்படுறதுக்கு யாருக்காவது இடம் இருக்கும், ஆனா எனக்கு அந்த இடம் கிடையாது. ஆனா உண்மையிலே உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாம்பியன்ஷிப் தான் நமக்கு இடையில இருக்கு, இந்த சாம்பியன்ஷிப் இல்லைன்னா நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலான்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்றாரு செமிஜெயினை பார்த்து. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒரு நாள் உன்னை விட நான் சிறப்பான ஆளா இருப்பேன்ற மாதிரி செமிஜெயின் கோடி ரோட்ஸை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறம் செமி ஜெயின் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. இதை பார்த்த கோடி ரோட்ஸ் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் கடைசியில கருப்பான செமி ஜெயின் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ்க்கு ஒரு அறை விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வாயில கையை வச்சுட்டு ஐயோ சாரி கோடி அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டோடனே அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயினுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு, ஒரு அறை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செமி ஜெயின் வந்து கொஞ்ச நேரத்துல இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுன்னு செமி ஜெயினை பார்த்து கோடி ரோட்ஸ் கேட்க, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள நிக்க செமிஜின் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பேக் சைட்ல இந்த வாரம் கடைசியில ஸ்மாக் டவுன் மேனேஜர் சொல்றேன்னாரு மேட்ச், அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஸ்டெப்லேஷனை சொல்றாரு செமிஜெயின் பத்தி. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, குந்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் கோடிக்கும் நடக்க போற மேட்ச்ல செமிஜெயின்ன்ற ஒரு நல்ல ரெஃபரி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அடுத்த வாரம் நடக்க போற மேட்ச்ல செமிஜெயின் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஃபரியா இருக்க போறான்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.